ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நோட் பண்ணுங்கப்பா அதெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம எல்பி வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக அது வந்து வேலண்டைன்ஸ் டே டைமில் எடுத்த வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வேலண்டைன்ஸ் வந்து எல்லாருக்குமே ஒரு அழகான குட்டியோட ஹாட் சிம்பிளில் வந்து நம்ம லக்ஷ்மி கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் லவ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லவ்னா அந்த லவ் இல்லை, எல்லாருக்கும் வந்து அன்பை கொடுங்க. ஸோ யாரையும் ஹேர்ட்டட் பண்ணாதீங்க, ஸோ எல்லாருமே லவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அழகாக அந்த வீடியோவில் வந்து பேசியிருப்பாங்க நம்ம லக்ஷ்மி. ஒரு க்யூட்டான ஒரு கான்வர்சேஷன் வீடியோ தான் அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. சரி லக்ஷ்மி, உங்களுக்கு எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சா உடனே கல்யாணம் பண்ணிட வேண்டியதுதான். அப்போது நல்ல மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லக்ஷ்மி பிரியா. ஸோ கூட்டிய சீக்கிரமே நல்ல மாப்பிள்ளை கிடச்சி அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் ரொம்ப அழகாக ஃபன்னியாக ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக வந்து பேசியிருப்பாங்க. நம்ம எல்பியில் இருக்க ஒரு விஷயமே ஒரு ப்ளஸ் இது தான். ஸோ எந்த இடம்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க, ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து அப்படி பேசிட்டே போயிடுவாங்க. பட் அவங்களோட வார்த்தையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும் அந்த ஒவ்வொரு வார்த்தையுமே. ஸோ ரொம்ப கிளாரிட்டியாக பேசுவாங்க, ரொம்ப ஜாலியாகவும் இருப்பாங்க, ஈஸியாக மிங்கிலும் ஆகிடுவாங்க எல்லாருக்கூடையும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேறு கான்வர்சேஷனுமே இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, அவங்க எப்பவுமே சொல்கிறதான், ஸோ எல்லாருமே லவ் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸோ வந்து அதாவது எல்லாருக்கும் அன்பு கொடுத்துட்டே இருங்க, யாரையும் வந்து வெறுக்காதீங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதான் எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது. ஸோ நம்மளும் வந்து பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் சந்தோஷமாக வந்துட்டு மற்றவங்களும் ஹாப்பியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டா நம்மளுக்குமே ஒரு ஹாப்பியான லைஃப் இருக்கும், நானுமே நம்புகிறேன். ஸோ லக்ஷ்மி பிரியாவும் அதை தான் அங்கே வந்து சொல்ல வராங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் அந்த வீடியோ எல்லாம் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.